மேம், இந்த ஆடி மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சிறப்புகளை எல்லாம் ஏற்படுத்த இருக்கு, எதிலெல்லாம் கவனமா இருக்கும்? இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும்மா அவங்களோட பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா மேஷத்துக்கு எப்பயுமே ஒரு விஷயம் உண்டுமா. இந்த காலகட்டத்தில் இவங்க இந்த ஆடி மாசத்தை ரொம்ப பக்காவா வழிபாடு அப்படின்றது கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லதுமா. எந்த நாளில் செய்யறது இவங்களுக்கு விசேஷம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில செய்யறது விசேஷம். செவ்வாய்க்கிழமையில காமாட்சி போட்டோ வச்சு ஒரு சின்ன அகல் வச்சு அதில் வெள்ளத்திரி போட்டு எல்லாத்துலேயும் தடை தாமதங்கள் பிரச்சனைகளை தான் சந்திக்கிறாங்க. இதை அறவே போக்கணும் அப்படின்னா தினம் ஒரு இவங்க அம்மனுக்கு வஸ்திரம் சாத்துறதா இருந்தா என்ன நிறத்துல சாத்தலாம் மேம்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல செய்யக்கூடிய தானங்கள் அத்துணையும் பன்மடங்கு. இந்த ஆடி மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்க இருக்கு மேம்? இந்த வழிபாடு எல்லாம் நம்ம சொல்றது ரொம்ப அழகா பண்ணாங்க அப்படின்னா யூத்தமிழ் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். ரொம்பவே விசேஷமான ஒரு தமிழ் மாதம் ஆடி மாதம் பிறக்க போகுது இல்லையா? ஸோ இந்த ஆடி மாதம் நம்மளுடைய நேயர்களுக்கு 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மேம். நிறைய பேர் நம்முடைய வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னன்னா நிறைய பேர் ஆமாம் உண்மை அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க, இது நடக்கும்ன்றீங்க அது நடக்கும்ன்றீங்க, பட் எல்லாமே தலைகீழாக நடக்குது, எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. இதுக்கு என்ன காரணம் மேம்? அதுக்கு என்ன காரணம்னாமா, இப்போ நம்ம ஒரு ராசி அப்படின்னு எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷப ராசிக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது 2028 வரைக்கும் இல்லைங்களா? அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்மா, ரிஷப ராசி எக்ஸலண்ட்டாக இருக்குது 2028 வரைக்கும் அப்படின்றோம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா கோடான கோடி மக்கள் ரிஷப ராசியில் இருக்காங்க. எல்லா ரிஷப ராசிக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்குமா? கிடையாதுமா. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நானே ரிஷப ராசி தான்மா. என்ன தசையில் இருக்கேன்? சனி தசையில் இருக்க. சனி சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கா அதை பொறுத்து தான் பலன். அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் ஒரு பவானி இருப்பாங்க, ஒரு பிரியா இருப்பாங்க, ஒரு ரோசி இருப்பாங்க, எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் நாங்கள் சொல்கிறோமா? கிடையாதுமா. கோச்சார பலன் சொல்கிறோம். கோச்சார பிரகாரம் பலன்கள் 50% கண்டிப்பாக இருக்கும். நம்ம மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் உடனே பெரிய லெவலில் இந்த சினிமாவில் ஒரே பாட்டில் பெரிய ஆள் ஆகிடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி எண்ணங்கள் அதுக்கு நியாயமானது தான். ஏன்னா ரொம்ப நாளாக கஷ்டப்படுறோம் அப்படின் போது நம்மளுக்கு நல்லது நடந்துராதா, நடக்குதுன்னா சட்டுன்னு நடந்துராதா அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்க தான் செய்யும். ஆனால் சுய ஜாதகத்தில் இப்போ நாங்கள் சொல்கிற பலன் எல்லாமே பிளானட்ஸை பொறுத்து உண்மையான பலன்கள் தான் சொல்றோம். உள்ளதை உள்ளபடி சொல்றோம். சுய ஜாதகத்துல இப்ப தசை எப்படி இருக்கு, தசநாதன் வலுத்து இருக்காருன்னா 100% நடந்துரும். தசநாதன் கெட்டு போயிருக்காரு அப்படின்னா 40% நடக்கும். ஆக மொத்தம் கண்டிப்பா நடக்கும், கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா மேம். இந்த ஆடி மாத பலன்களோட சேர்த்து ஒவ்வொரு ராசிக்கும் உரிய அம்மன் யாரு, எந்த அம்மனை வழிபடணுன்ற விஷயத்தையும் நம்ம சொல்ல போறோம் இல்லையா? ஸோ எதுக்காக குறிப்பிட்டு நம்ம ராசியோட இந்த அம்மனை நீங்க வழிபட்டா சிறப்பா இருக்கும்னு சொல்றோம் மேம்? அது ஏன்னம்மா, பொதுவாக பார்த்தீங்கன்னா அம்பிகையில எத்தனையோ ஃபார்ம்ஸ் இருக்காங்க. இப்போ அம்பிகை அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், 10 மகாவித்யாக்கள் 10 மகாவித்யாக்கள் இருக்காங்க. 10 மகாவித்யாக்களையும் எல்லாரையும் வழிபாடு பண்ண சொல்ல முடியுமா? பண்ண சொல்ல முடியாது. அவங்கவுங்க ராசி, அவங்கவுங்க நட்சத்திரம், முக்கியமாக அவங்க சுய ஜாதகமும் பார்த்து தான் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். ஆனால் இது பொதுவான பலன்கள் அப்படின்ற பட்சத்தில் கோச்சார ரீதியாக இந்த ராசி இந்த அம்பிகையை இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த அளவுக்கு நற்பலன்கள் வரும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் பொது பலன் சொல்கிறோமா. ஆனால் சுய ஜாதகத்தை கொண்டு நீட்டினாங்கன்னா, அம்மா நீ இந்த சாமியினோட காலப்புடி, அம்பிகையா நீ காளி காலப்புடி, அம்பிகையா நீ தாரா காலப்புடி, பிடிச்சா மேன்மை அப்படின்றது உறுதிமா. ஆனால் கும்புறத்துக்கான பிராப்தம் ஜாதகத்தில் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு அம்பிகை தான் இருந்தாலும், அதாவது எத்தனையோ விதமான அம்பிகை இருந்தாலும் 10 ரூபங்கள்ல இருக்க வித்யாக்களும் அம்பிகை தான். ஆனால் ஒவ்வொரு வித்யாக்கும் ஒரு விதமான பலன்கள். அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம், இந்த ராசி, இந்த கடவுளை இந்த மாதிரி வழிபட்டா நல்லது. அதனால நாங்கள் சொல்றோம். கண்டிப்பா மேம். இப்போ நம்ம அடுத்ததா 12 ராசிகளுக்கும் இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதோட சேர்த்து எந்த அம்மன் அவங்க வழிபட்டா இன்னும் சிறப்பா இருக்குன்றத பார்க்கலாம். மேம், இந்த ஆடி மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சிறப்புகளை எல்லாம் ஏற்படுத்த இருக்கு, எதிலெல்லாம் கவனமா இருக்கணும் மேம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசி என்பர்கள் 7 நாட்டு சனியில் இருக்காங்க. 7 நாட்டு சனி ஆரம்பிச்சதுலேருந்தே நிறைய இன்னல்களும் இடையூறுகளும் அனுபவிக்கிறாங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு சிலருக்கு 10% இருக்கும், ஒரு சிலருக்கு 60% இருக்கும், ஒரு சிலருக்கு 100% அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு இந்த ஜூலை 27. அதுக்கும் மேலே குருனோட பார்வை இருக்கிறதுனால என்ட்ரன்சஸ் கிடையாது. அப்போ
இவங்க இந்த ஆடி மாதம் இறை வழிபாடு அப்படின்றது செவ்வனவே செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இருக்கக்கூடிய இன்னல்கள், இடையூறுகள், பிரச்சனைகள் எல்லாம் ஓயும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லைம்மா. இப்போ ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பிகைக்கு விசேஷமான மாதம்தான். ஏன் அப்படின்னா ஒரு செவி வழி செய்தி, ஆன்மீக ரீதியான ஒரு செய்தி இருக்குது. இதுக்கு வந்து பெருசாக வந்து அத்தாட்சி இல்லை, புராண ஆதாரங்கள் இல்லை. அது என்ன அப்படின்னா ஈசன் எப்பயுமே நிஷ்டையில் இருப்பார் இல்லையா. இந்த ஆடி மாதம் முழுசாக ஆழ்ந்த நிஷ்டையில் இருப்பதாகவும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கும் பொருட்டு அந்த பொறுப்பை அம்பிகை கிட்ட ஒப்படைச்சிருக்கிறதாகவும் கொடுத்துருக்காரு. உடனே நம்ம மனுஷ மூளை என்ன பண்ணும், அடடா இந்த காலத்தில் அம்பிகை தான் பவர்ஃபுல், அம்பிகை காலப்புடி அப்படின்ற மாதிரி வந்தது தான் இந்த ஆடி மாதம் அம்பிகையினோட வழிபாடு. அதுக்கும் மேலே சில தாத்பரியம் இருக்குது. அம்பிகை வந்து பார்த்திங்கன்னா பர்வத ராஜகுமாரியா, பர்வத குலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையா இந்த காலத்தில் ஆடி மாதத்தில் தான் பொறுப்பெடுத்திருப்பா. பூமாதேவி இந்த மாதத்தில் தான் பொறுப்பெடுத்திருப்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி இந்த மாதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜனுக்கு மகளாக பிறந்திருப்பா. இப்படி நிறைய விசேஷங்கள் இருக்க தான் செய்து. இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும்மா அவங்களோட பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா மேஷத்துக்கு எப்பயுமே ஒரு விஷயம் உண்டுமா. என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஃபேமிலியில் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், எல்லா பிரச்சனைகளும் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும், பெருசாக பிரச்சனை இருக்கக்கூடாது, சமுதாயத்தில் மதிப்போடும் மரியாதையோடவும் இருக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு கட்டளையிடக்கூடிய ஒரு பொசிஷனில் இருந்தால் தான் நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் உண்டு. அப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுமையான பர்சன்ஸாக இருந்தாலும் நம்பினாங்க அப்படின்னா முழுசும் நம்பிடுவாங்க. ஏமாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கன்னி அதீத புத்திசாலிகள், இவங்களால ஏமாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ரொம்ப புத்திசாலிகளால் மேஷம் ஏமாறும். அதுக்காக மேஷம் மக்கு அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இவங்க நல்ல புத்திசாலிகளாக இருந்தாலும் நம்மளை விட புத்திசாலிங்க இருக்காங்கல்லம்மா, வல்லவருக்கு வல்லவரி வையகத்தில் உண்டு. அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஃபேமிலியில் இருக்க குறைகளை வந்து ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிளான் பண்ணி மனசு கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ 7 நாட்டு சனியில் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டத்தில் இவங்க இந்த ஆடி மாதத்தை ரொம்ப வந்து பக்காவாக வழிபாடு அப்படின்றது கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லதுமா. பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி காமாட்சியினோட ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கணும். காஞ்சி காமாட்சியினோட ஃபோட்டோ வாங்கி வச்சுட்டு இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுட்டு எந்த நாளில் செய்கிறது இவங்களுக்கு விசேஷம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் செய்கிறது விசேஷம். செவ்வாய்க்கிழமையில் காமாட்சி ஃபோட்டோ வச்சு ஒரு சின்ன அகல் வச்சு அதில் வெள்ளைத்திரி போட்டு நெய் போட்டு விளக்கேற்றிக்கலாம், இல்லை எள்ளெண்ணெய் போட்டு விளக்கேற்றிடலாம். விளக்கேற்றிட்டு காமாட்சிக்கு சிவப்பு வண்ண மலர்கள் மாலையாவோ இல்லை சும்மா கட்டியோ போட்டுட்டு அபிராமி அந்தாதி பாடல் ஒரு பாடல் முடியோ அப்படின்னா 100 பாடல் ப்ளஸ் 101வது பாடல் 100 பயன். தடைகள் அகல. மேஷம் வந்து இப்போ நிறைய சந்திக்கிறது என்ன தெரியுமாம்மா, எது எடுத்தாலும் தடை தான். நான் ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறேன், தடையாவது தாமதமாவது பிரச்சனையாவது, குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுற தடையாவது தாமதமாவது பிரச்சனையாவது, வேலை செய்கிற இடத்துல எப்பப்போ தடை, எல்லாத்துலேயும் தடை தாமதங்கள் பிரச்சனைகளை தான் சந்திக்கிறாங்க. இதை அறவே போக்கணும் அப்படின்னா தினம் ஒரு அபிராமி அந்தாதி எங்களுக்கு முடியும் அப்படின்னா சூப்பர். அதாவது இந்த ஆடி மாதம் 4 செவ்வாய் தானமாக இருக்குது, ஒவ்வொரு செவ்வாயிலையும் வந்து பார்த்திங்கன்னா 101 பாடலையும் இவங்க பாராயணம் பண்ணுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அபிராமியினுடைய கடாட்சத்தினால எல்லா தடைகளும் அகன்று நிம்மதியான வாழ்க்கைன்றது கிடைக்குமா. ஓகே மேம், இப்போ காமாட்சி அம்மனை வழிபடணும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா மேஷராசிக்காரர்கள், இவங்க வந்து அம்மனுக்கு வஸ்திரம் சாத்துறதா இருந்தால் என்ன நிறத்தில் சாத்தலாம் மேம்? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய தானங்கள் அத்துணையும் பன்மடங்கு பலன் அப்படின்றது உண்மைமா. அதுவும் அகிலலோக அன்னைக்கே நீ வந்து வஸ்திரம் வாங்கி கொடுக்குற அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நல்ல சிவப்பு, அடர்ந்த சிவப்பு. பொதுவாக வந்து ஒரு மேஷத்துக்கு ஒரு 7-8 கலர் நம்ம சொல்லலாமா. இப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரே கலர் சொல்ல 7-8 கலர் சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்போ நல்ல அடர்ந்த சிவப்பில் பச்சை பார்டர் வச்சு அம்பிகைக்கு சாரி வாங்கி கொடுக்கணும். இது நீங்கள் பாருங்களேன், அவங்க கட்டும்போது எவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்மளே அபிஷேகமும் பண்ணாதான் அவங்க அபிஷேகம் பண்ணி அந்த வஸ்திரத்தை நம்ம முன்னாடியே கட்டுறாங்க. இல்லைன்னா நம்ம வாங்கி கொடுத்துட்டு அம்பிகைக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நம்ம கோயில் போகும்போது அதை கட்டியிருப்பாங்க. அம்பிகை நம்மளுக்கு காமிப்பா, நீ வாங்கி கொடுத்தல எனக்கு இந்த புடவை அழகாக இருக்கா பாரு அப்படின்றத உணர்த்தும் விதமாக ரொம்ப அழகாக அதை கட்டியிருப்பாங்க. பார்க்கலாம். வசதி இருக்குன்னா அபிஷேகமும் பண்ணி வஸ்திரமும் வாங்கி கொடுத்து
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனையும் பண்ணி தாயாருக்கு மாலை, இது வந்து பார்த்தீங்கன்னா தச்சிப்பூ மாலை, தேன் பூ இருக்குது பார்த்தீங்களாம்மா, அந்த தேன் பூல மாலை இல்லை ரோஜா பூ மாலை வாங்கி போட்டு வழிபாடு பண்ணிட்டு வராங்க. அப்படின் போது நிறைய நல்லது நடக்குமா. ஓகே மேம். மேஷராசிக்காரர்கள் எந்த விஷயத்தை தவிர்க்கணும் மேம்? கோவத்தை தவிர்த்துறது நல்லதுமா. மேஷத்துக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க தேவையில்லாமல் கோவப்பட மாட்டாங்க. யாராவது இப்போ நீ என்னை இரிட்டேட் பண்ணிட்டே இருக்க, நான் மேஷம் வந்தால் நான் என்ன பண்ணுவேன், கத்துவேன், டென்ஷன் ஆவேன். நீ என்ன இப்படி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கேன், ரியாக்ட் பண்ணுவேன். ஆனால் ரியாக்ட் பண்ணக்கூடாது. இப்போ காலம் வந்து கலிகாலம் இல்லையா, நல்லது இருந்தாலும் ரியாக்ட் பண்ணாத, கெட்டது இருந்தாலும் ரியாக்ட் பண்ணாத, நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னாலே இவங்க ஹாப்பியாக இருப்பாங்கம்மா. கண்டிப்பாக மேம். இந்த ஆடி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்க இருக்கு மேம்? இந்த வழிபாடு எல்லாம் நம்ம சொல்கிறது ரொம்ப அழகாக பண்ணாங்க அப்படின்னா 90% சொல்லலாமா. நன்றி மேம். நன்றி.